மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th காமர்ஸ் பப்ளிக் 2020ல ஒரு ஸ்டூடெண்ட் 86 அவுட் ஆஃப் 90 வாங்கியிருக்காரு. அவரோட பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போறோம். எப்படி அந்த 4 மார்க் போச்சுன்னு பார்க்க போறோம். ரைட் சைடில் அந்த வருஷத்தோட அஃபிஷியல் ஆன்சர் கீயும் அதே போல ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் நம்ம கிட்ட இருக்கு. பட் பிஃபோர் பிகினிங் ஒரு சின்ன விஷயம் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டோட்டல் போட்டது பாருங்க. முதல்ல இவருக்கு 78 தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அடிச்சுட்டு 86 வந்து மாத்திருக்காங்க. நிறைய அடித்தல் திருத்தல்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, ஏஐ வந்திருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் எக்ஸாமினர், இவங்க தான் முதல்ல திருத்துவாங்க. இவங்க மேபி ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சராகவும் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராகவும் இருக்கலாம். ஸோ இவங்க வந்து திருத்தினப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சர் கீயை வெரிஃபை பண்ணாத மாதிரி தான் இருக்கு. ஆன்சர் கீயே பார்க்காம நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் இருந்தால் தான் மார்க் போடுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட தான் இவங்க திருத்தின மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் இவங்க முதல்ல 78 போட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எஸ்ஓ ஸ்க்ரூட்டினி ஆஃபீஸர், இவங்களோட வேலையே என்ன தெரியுமா, எஸ்ஓங்கிறவங்க கவர்மெண்ட் டீச்சராக மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களோட வேலையே ஏஐ திருத்தினது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, எல்லாத்துக்கும் கரெக்டாக மார்க் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் எஸ்ஓவோட வேலை. ஸோ இந்த எஸ்ஓ பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்ததுனால தான் இந்த 8 மார்க்கை வந்து கரெக்டாக அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருக்குறாங்க. பட் சில கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓஸ் வந்து அவங்க ஒர்க் ப்ரெஷர்னால பார்க்காம அப்படியே அந்த 78 அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டோட்டல் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் இருக்கா, சரி ஓகே அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி உங்களுக்கும் ஒரு வேளை ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி வாங்கி ரீவேல்யூவேஷன் போட்டுக்கலாம். அதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஜஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி அவங்க வந்து ஒரு அநியாயமா ஆன்சர் கீயே பார்க்காம 78ன்னு முதல்ல போட்டு வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு. சரியா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து இப்போ நம்ம பேப்பருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 1. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல 18 போட்டு அதுக்கப்புறம் அடிச்சு விட்டுட்டு எஸ்ஓ 19 மாற்றிருக்காங்க. எதனாலன்னா 7th கொஸ்டின் வந்து ஆன்சர் கீழே அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க அந்த வருஷம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் தட் ஹி மஸ்ட் obtain டேஷ் அஸ் அ ப்ரூஃப் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே கேஷ் ரெசிப்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க, நார்மலாக ஆன்சர் கீ போடுறவங்க, டீச்சர்ஸ் அதெல்லாம். பட் அதுக்கப்புறம் நிறைய பேருக்குள்ள அந்த கான்ட்ரவர்சியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு டோட்டலாகவே கிரேஸ் மார்க் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த ஏஐ வந்து ஆன்சர் கீயே பார்க்காம அவங்க வாட்டுக்கு இதை தப்பு போட்டு விட்டாங்க. பட் எஸ்ஓ அதை பார்த்து இது கிரேஸ் மார்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி இது கரெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அது இன்டீரியர் நினைக்கிறேன். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 123 எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா ஜென்ரல் கிராசிங். பட் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் கிராசிங் எழுதுனதுனால அங்கே ஒரு 1 மார்க் வந்து போயிருச்சு. 2 மார்க்ஸை பொறுத்தளவில் அவர் ஃபர்ஸ்ட் 2 மார்க் வந்து எழுதலை. அந்த ஹேஸ்டிங்ஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெஃபினிஷன் அவர் என்ன பண்ணிட்டாரு, க்ரோ த மீனிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டாரு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே 2 பாயிண்ட்ஸ் அழகாக எழுதியிருக்காரு. அப்பயுமே முதல்ல அவங்க 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீழே பாருங்க, ஜஸ்ட் வந்து ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் suitable candidates for the various posts in organization. So இவர் வந்து stimulating and encouraging people to apply for job in organization. கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மீனிங் வந்து கரெக்டாக தான் இருக்கு இல்லையா, எனிஹவ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ அதை பார்த்துட்டு 2 மார்க் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா வாட் இஸ் மார்க்கெட் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா கூட போதும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின் தான் இல்லையா கண்ணா, இந்த ரெக்ரூட்மெண்ட் மார்க்கெட் அப்படின்னா. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க அதே வேர்டு தான் இருக்கணும்னு இல்லை. பட் ஆனால் ஜென்ரலாக நம்ம எழுதினாலே போதும். ஸோ எழுதுனால ஏஐஏ அவங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் கன்சியூமர் வந்து அக்கார்டிங் டு ஜான் எஃப் கென்னடி படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் அரை மார்க். சரியா? ஸோ 4 பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா அரை மார்க் படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 25th இவர் வந்து எழுத போய் அதுக்கப்புறம் அதை அடிச்சு விட்டாரு. 26th வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்றப்ப அங்கே நம்ம வந்து மோஸ்ட்லி எனி 4 எழுதினாலே போதும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு டாப்பராக இருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு 6மே எழுதி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஏஐலாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் பேசிக்காக பப்ளிக் எக்ஸாம் ரூல்ஸ் படி எனி 4 இருந்தாலே கூட நமக்கு போதுமானது தான். சரியா? ஓகே. அடுத்து 27th வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ அதை இவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. கரெக்டாக எழுதுனனால 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்னா என்ன அதையும் எழுதி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இஃப் த பேயி இஸ் அன் இல்லிட்ரேட் ஹவு கேன் ஹி என்ரோஸ் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அவர் எப்படி பண்ணலாம், தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவர் என்டோர்ஸ் பண்ணலாம். ஸோ அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காரு பாருங்க, இம்ப்ரிண்ட் ஹஸ் தம் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால அவருக்கு அந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு 2 மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்ட் 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் 31 எழுத போயிருக்காரு. பட் அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாரு, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ. அதுக்கப்புறம் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி அவர் எழுதியிருக்காரு. எனி 3 எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலே வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அந்த மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் ஆன்சர் கீழே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு பேராகிராஃபாக எழுதினாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் டு பட்டிங் அண்ட் நியூ ஆண்டர்பிரனர்ஸ்
டு கேரி அவுட் தேர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இது ஒரு பாயிண்ட் இல்லையா? அடுத்தது இட் மேக்ஸ் வித் ஹை டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் இன்டு கமர்ஷியல் வெஞ்சர்ஸ். இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட். வெஞ்சர் கேபிட்டல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட் ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎஃப்சிஐ ஐடிபிஐ. இந்த 4 பாயிண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்காரு. பட் 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்து இவங்க எதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க? ஸோ அதனால தான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இன்னொரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 33 கொஸ்டின்ல பியர் அப்படின்னா என்னன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. இங்க ஒரே மார்க் தான் கொடுத்துருக்காங்க, இதை மாற்றவே இல்லை. எதனால அப்படின்னா ஆன்சர் கீழே நம்ம இப்போ பார்க்கலாம். A beer speculator expects prices to fall in future. Beer is an operator in financial market. He is called pessimistic operator because pessimistic speculator வந்திருக்கணும் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் எழுதியிருக்காரு. Because he sells his securities thinking that decrease in price in future. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கிறதுனால எக்ஸ்பெக்ட்ஸ் டு ஃபால் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கே அதுக்கான கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்குறாங்க. மேபி அதுக்காக கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலையேன்னு சொல்லி தான் மறுபடியும் ரீவேல்யூவேஷன் போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்காவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் 34th கொஸ்டின் வந்து ஸ்டேட் த ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றப்போ நமக்கு இங்கே எனி 3 ஸ்டெப்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம 6 எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஆன்சர் கீ பண்ணுறாங்க. ஒரு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்னா 6 பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு, சின்ன பாயிண்ட்ஸ்னா 6 பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கு 6 மார்க் இருக்கணும். இதே பெரிய பாயிண்ட்ஸ்னா எனி 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எனி 3 லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ அதனால 6 எழுதி வைக்கிறதே நமக்கு நல்லது தான். சரிங்களா? அடுத்தது வந்து 35th கொஸ்டின் வந்து டெய்லிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே அவர் கரெக்டாக எழுதுனால 3 மார்க். அதுக்கப்புறம் 38 பியூர் ஆண்டர்பிரினர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 6 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பியூர் ஆண்டர்பிரினர்ஷிப். பார்த்தீங்களா சொன்னேன் இல்லையா? ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்னாலே நம்ம 6 எழுதணும் 3 மார்க்கில். புரியுதுங்களா? ஸோ அதுதான். ஆனால் பெரிய பாயிண்ட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்க, ரைட் அபவுட் எனி 3 மைக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஃபார் பிஸ்னஸ். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம 3 எழுதினா போதும், அது எக்ஸ்பிளனேஷனோட. இது வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றனால நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த லிஸ்ட்டை தாண்டி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட அவங்க உண்மையிலே அந்த பியூர் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு எக்ஸாம்பிளாக இருந்துச்சுன்னா கூட நம்ம தாராளமாக மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் கரெக்டாக அந்த 6 எழுதிட்டாரு. அதுக்கப்புறமா 39th கொஸ்டின் வந்து கிவ் எனி 3 கேசஸ் இன் விச் ஆர்டினரி ரெசல்யூஷன் நீட் டு பி பாஸ்ட். ஸோ 3 கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இவர் 4 எழுதியிருக்காரு. பட் ஆனால் 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை 3 மாற்றிட்டாங்க. ஸோ டு அப்பாயிண்ட் டைரக்டர்ஸ் இருக்கு பாருங்க, இங்கே ஆன்சர் கீழே இருக்கு. அதுக்கப்புறம் டு டிக்ளேர் டிவைடன்ஸ். ஸோ இதுவுமே டிக்ளேர் டிவைடன்ஸும் ஆன்சர் கீழே இருக்கு. டு ரெடீம் டிபென்ச்சர்ஸ் இதுவும் இருக்கு. டு ஆல்டர் ஆர் சேஞ்ச் த நேம் ஆஃப் த கம்பெனி இருக்கா. ஸோ 4 பாயிண்ட்ஸ் இவர் சேர்த்தியே ஒன்று எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. அப்பயும் பாருங்க 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு கரெக்ஷன் எவாலுவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் திருத்தினவங்க நல்ல வேலை, அந்த செகண்ட் திருத்தினவங்க பார்த்து இதெல்லாம் மாத்துறாங்க. இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் பார்த்தப்போ எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். அதுதான். அடுத்தது 40th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா compulsory question, when there is no space in negotiable instrument for making further endorsement, how can it be endorsed அப்படின்னா piece of paper can be attached, it is called a loan. ஸோ இதுக்கு வந்து 1.5 மார்க். இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸ் ஆஃப் பேப்பரை இவர் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எழுதிட்டார், 2 ஒன்று தான். அதுக்கப்புறம் அலஞ்ச் அப்படின்றதுக்கு ஒரு 1.5 மார்க். தெரியுதுங்களா? ஸோ அதனால 3 மார்க் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் 5 மார்க்ஸை பொறுத்த அளவில் அவர் 41 எழுதியிருக்காரு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், ப்ரைஸ், பார்ட்டிசிபென்ட், லொகேஷன், மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசெட். ஒருவேளை சில ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் ஹெட்டிங்ஸை மட்டும் எழுதி வச்சாங்கன்னா டோட்டலாகவே இதுக்கு ஒரு மார்க்காவது அட்லீஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் எழுதியிருக்காரு, லொகேஷன் எழுதியிருக்காரு, பார்ட்டிசிபென்ட்ஸ் எழுதியிருக்காரு, ப்ரைஸும் எழுதியிருக்காரு, மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எழுதியிருக்காரு. பட் ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதா அவங்க அண்டர்லைன் பண்ணி போட்டிருக்காங்க. எஸ், அவர் வந்து கம்ப்ளீட்டாக எழுதலை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக ஒரு 1 பேஜ் லெவலில் தான் எழுதுனதுனால, ஸோ அவங்க சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆனனால அவங்க வந்து அதுக்கு ஒரு 4 மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 42nd கொஸ்டின் வந்துட்டு 42nd ஏ வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி 5 வித் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா 5 மார்க் அப்படின்றப்ப நம்ம பெரிய பாயிண்ட்ஸாக எழுதணும் அப்படின்னா 5 பாயிண்ட் போதும். அதுவே சின்னதுன்னா 10 எழுதணும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால 5 டிஃபரன்சஸ் கேட்டிருக்கிறதுனால அவர் வந்து மீனிங் எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன், அப்புறம் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ், பீரியட் ஆஃப் டீலிங், அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொட்டேஷன். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு டாப்பராக இருக்கோம்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து எழுதுறது தப்பே கிடையாது, அது நல்லது தான். அதுக்கப்புறம் நீஷ் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல திருத்தினவங்க 3 மார்க் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிச்சு விட்டுட்டு 5 ஆக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 43A பாருங்க. ஸோ நமக்கு இந்த 5 பாயிண்ட் மெயினாக இருந்துச்சு
அப்படின்னாலே போதும். ஸோ ஆக்சுவலி தேர் இஸ் நோ மார்க்கெட் இன் நீச் மார்க்கெட் இருக்கா போட்டிருக்காரு, அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். அடுத்தது நீச் மார்க்கெட்டிங் டினாட் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் வெல் டிஃபைன் செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டீட்டெயில்டாகவே அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 5 பாயிண்ட்டும் இருக்கு அப்படின்றனால தான் பார்த்தீங்களா அந்த எக்ஸாம்பிள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ESPN அதுவும் கொடுத்துருக்காரு. 5 into 6 டைம் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அது ஒரு விஷயம் இருக்கு நமக்கு. கீவேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும். 5 to 6 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதே மாதிரியே பீயிங் பிக் ஃபிஷ் இன் ஸ்மால் பாண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்காரு. மேலே அந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வ்டு அண்டர் சர்வ்டு இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸும் அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தான் 44Bலேயே அவங்க 4 மார்க் தான் போட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றப்ப நமக்கு வந்து மொத்தம் 1 2 3 4 5 5 இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 44B கொஷின். ஸோ எஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சேவிங், மொபைலைசேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆண்டர்பிரினர்ஷிப் க்ரோத்து, அதுக்கப்புறம் எக்கனாமிக் க்ரோத், நேஷனல் க்ரோத்தை தான் அவர் எக்கனாமிக் க்ரோத்னு எழுதிட்டாரு. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை. அது தப்பு இல்லை, ஹெட்டிங் எழுதுனதும் கரெக்டு தான். ஸோ அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல திருத்தினவங்க அது இது பண்ணனால கரெக்டாக அவங்க அதுக்கப்புறம் மாற்றி 5 மார்க் கொடுத்துருக்காங்க. தென் 45th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரிசம்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 45th B கொஷின். ஸோ இந்த 8 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லி அப்படியே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ப்ரிசம்ஷன் இல்லையா, ஸோ அதனால கண்டிப்பாக எல்லா 8மே எழுதணும். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 எழுதியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இங்கே எனி ஃபைனை மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் 5 எழுதுனாலே போதும் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயங்கிறனால அவங்க அப்படி எடுத்துட்டாங்க. சம்டைம் ஆன்சர் கீழே வந்து இந்த மாதிரி எனி ஃபைவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் இருக்க போது கூட டீச்சர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எனி ஃபைவ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை போட்டாங்க. ஏன்னா 5 மார்க்ஸ் அப்படின்றப்ப ப்ரிசம்ஷன்ஸ்னாலும் அது எனி ஃபைவ் தான் இல்லையா, ஸோ அதனால அதை அப்படியே போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி கொஷின் முன்னாடி 46A வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் அண்ட் இன்ட்ராபிரினர் இது. ஸோ இதுக்குமே நமக்கு 5 பாயிண்ட்ஸ் போதும் இல்லையா, ஸோ எல்லாமே ஒரு பாருங்க 6 6 எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதனால 5 பாயிண்ட்ஸ் எழுதுனால இதுக்கும் 5 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விமன் ஆண்டர்பிரினர் பற்றி எழுதி கேட்டிருக்காங்க. தட் இஸ் 47B. 5 சேலஞ்சஸ் தட் ஷி வில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விமனோட ஆண்டர்பிரினருக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓன் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 2 3 4 5 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ முதல்ல 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன். லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் பேப்பரை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.